Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம், ஜானகிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெப்ப அலை வீசி வந்த நிலையில் கருமேகங்கள் சூழ பலத்த மழை பெய்தது. நாகை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் வியாழக்கிழமையன்று பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலோடு பரவலாக கோடை மழை கொட்டி தீர்த்தது. இந்த கோடை மழை பருத்தி சாகுபடிக்கும் அடுத்து வரும் குறுவை நெல் சாகுபடிக்கும் பெரிதும் உதவும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கிய நிலையில் அதை அப்புறப்படுத்தும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கோமல், குத்தாலம், செம்பனார் கோவில், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கோடை மழை பெய்தது. இதில் நெடுஞ்சாலையோரம் இருந்த புளிய மரம் ஒன்று பலத்த காற்றால் வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் பெய்த கோடை மழையால் புதிய பேருந்து நிலையத்தில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கியுள்ளதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளுகுளு சீசன் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடிக்கு நாளை கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் தாமிரபரணி ஆற்றங்கரையோர பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ கரையோர பகுதிகளுக்கு செல்லவோ வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழை நேரங்களில் மரங்கள், மின் கம்பங்கள், நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இடி மின்னலோடு பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.